கோவிலுக்கு வந்த உடனே எல்லா திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வந்த உடனே வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மாவும் பொங்கல் வைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இவனை வந்து இன்னைக்கு என் செல்லம்மேனை எல்லாரும் தூக்கி தூக்கி ஆளுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. நைட்டு வேற ஒழுங்கா தூங்கலேன்னு சொன்னாலா, வந்த உடனே கொஞ்சம் நேரத்திலே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அங்கேயே அவனுக்கு வந்து ஒரு தொட்டியும் கட்டி தூங்க போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை வந்து கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். ஏன்னா பொங்கல் வச்ச உடனே அடுத்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோமா, அப்போ உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதனால் வந்த உடனே சமைக்கிறதுக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணி முடிச்சிருவோம். வீட்டிலேருந்து அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது எனக்கெல்லாம் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இங்கே வந்த உடனே ஆளாளுக்கு எல்லாரும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் விஜயும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் கோயிலுக்கு அன்னதானம் வாங்க போயிருந்தாங்க. கோவிலுக்கு வந்ததுலேருந்தே ஒரே தூறலாக தான் இருந்துச்சு. என்ன பெருசா ஒரு மழை பெய்யல அவ்வளோதான். கொஞ்ச நேரம் தூறல், அப்புறம் ஸ்டாப் ஆகுறது இந்த மாரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறதுனால பார்க்கறக்கு வெதர் இன்னும் நல்லா இருந்துச்சு. அம்மாவும், அப்பாவும் ஒரு பக்கம் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அடுப்பு பத்த வைக்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடா வெட்ட வரும்போதெல்லாம் அவன் ரொம்ப பெருசா இருப்பான். ஆனா பாதியிலே அத்துட்டு ஓடிட்டான். ஆனா இவைங்க ரொம்ப சமத்தா ஒரு இடத்துல இருந்தாய்ங்க. இவ வேற அன்னதானம் வாங்க போயிட்டு ரொம்ப லேட்டா தான் வந்தா. ரீசன் வந்து அங்கே செம்ம கூட்டமா இருக்கு. நீலாம் நின்னு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அன்னதானம் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு. மீதி பேர் எல்லாருமே அந்த சாப்பாடு சாப்பிட்டாங்க. நான், விஜி அப்புறம் ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து அன்னதானம் சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு அன்னதானம் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அர்ச்சனை பார்த்துட்டு வந்தா கிடா வெட்டணுமா. ஸோ கோயிலுக்கு சாமி கும்பிட போயாச்சு. அந்த வீடியோ இனிமே வர விளாக்ல போடுறேன். ஓகே பாய்.